இதுக்கு முன்னால வீட்டில் அடி வாங்கி போகிற ஒய்ஃபுக்கு அந்த வழி தாக்க முடியாமல் வந்து அவங்க கண்ணே போயிட்டு. அப்போ இவ்வளவு சப்டெக்ஸ்ட் இருக்கு. இது வந்து சப்டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்ன்றது உங்கள்கிட்ட வந்து பேசுறது. சப்டெக்ஸ்ட்னா இவ்வளோ உழைச்சல் இருக்குது. அப்போ ஒரு உழைச்சலோடைய எக்ஸ்டென்ஷன் தான் டைலாக். சரியாக உழைச்சலாகாட்டி டைலாகே வராது. எனக்கு உழைச்சல்லையே எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா எப்படி உங்களால் ஒரு விஷயத்தை எப்படி தூக்கணும், எக்ஸ்போஸ் பண்ணவே முடியாது. ஆக்டிங் கரெக்டாக சொல்கிறது பண்ண வந்து எதிர்ச்சோம். ஆமாம், இப்படி உட்காந்துட்டுலாம் நம்ம நடிப்பை வந்து ஆராய முடியாது. நடிப்பு வந்து பெரிய எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களெல்லாம் சந்திக்கும் போது. வெவ்வேறு துறையிலேருந்து நீங்கள் வந்திருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. நான் இது தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் அதுனா இது லேர்னிங் ப்ராசஸ் இல்லைங்க. ஏன் போயிடும் இருக்க மாட்டேன். ஃபோனை பார்த்து பார்த்து அப்படியே முகம் அப்படி இறுகி போயிடும். முகம் டு ஃபேஸ் பேசவே மாட்டேங்குது. இறுகி போயிடும் அப்படியே. நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சான்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுறோம். இல்லடா இப்போ தான் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பக்கத்து உங்களுக்கு இது கொடுமை இல்லை. இப்போ இவன் நிற்கிறாரு இல்லையா, நிற்கிறாரு அப்படி பண்ணிட்டு பண்ணு. அப்படி நல்லா பண்ணிட்டு பண்ணு. அப்படியே பண்ணிட்டு பண்ணு. தொடணும். தொடுங்க. தரையை தொடுங்க. தரையை தொடு. கையை வச்சு பேச விடுங்க. அப்படி இல்லைங்க. அப்படி அவ்வளோதான் இல்லையா. இந்த உடல் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி விரியக்கூடிய தன்மை உடையது. உடல் சுருங்கி விரியக்கூடிய தன்மை உடையது. ஆனால் நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லை. ஒரே மாதிரி உட்காந்து ஒரே மாதிரி நடக்கிறது, ஒரே மாதிரி இருக்காது. அதுவா யாரு நான் பாசு கமிஷன் வாங்கி கொடுத்துரு. புரியுதா உங்களுக்கு? பாடி லாங்குவேஜ் தான் அது. அது ஈர்க்கு. சிரிக்கிறீங்களா? உள்ள வடிவல் படம் பார்த்து கூட உங்களுக்கு அந்த சிரிப்பு வந்திருக்கலாம். வடிவல் படத்தில் பண்ணுறது அது உள்ள போய் எல்லாமே உள்ள போய் மெமரியில் போய் உட்காந்துருக்கும். சின்ன சின்ன அசைவு. இப்போ என்னன்னா இந்த பாடியை நம்ம அசைச்சே பார்க்கறது இல்லை. நான் நடிகை தான். பண்ண எப்படி நடிகை